நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாதவா, என்னாச்சு காவேரிக்கு? மயக்கம் போட்டு வந்துட்டாளா? டாக்டர் சொன்னார் அடிக்கடி மயக்கம் வரும்னு. காவேரி, காவேரி என்னமாச்சு? என்னை பத்தி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கண்டபடி பேசிட்டாங்க. எதுக்காக? என்னாச்சு? டேய், அவளை தொடரடா. அவ நல்லவ இல்ல, கெட்டு போனவோ. நீ வரணுங்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். இனிமே இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கப்படாது. வா போலாம். என்னம்மா உளறிட்டு இருக்க? நான் உளறலடா. இவ படிக்கிற வயசுல நாகுண்ட ஒரு பையனோட. தெரியும் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். சுமார். என்னது? எல்லாமே நோக்கு தெரியுமா? அப்புறம் ஏன்டா என்கிட்ட மறைச்ச? அப்பாவுக்கும் தெரியும். அப்பாவுக்கும் தெரியுமா? எல்லாருமா சேர்த்தே தலையில கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்க போறியா நீ? காவேரி, காவேரி நீ அழாதம்மா. எனக்கு அப்பா கூட என்ன புரிஞ்சுக்கணும். ஆமா, நீங்க ரொம்ப எமோஷன் ஆவீங்கன்னு அத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தை அத்தை உங்ககிட்ட சொல்லலை. நீங்க காவேரியை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் வாசம் தான் மாமா. ஆனா அதுல பாதி விஷயம் தான் உண்மை. நாகு காவேரி காதலிச்சது, அவங்க 2 பேரும் பெங்களூர் போக பார்த்தது, போலீஸ் ஸ்டேஷன் போனது, அத்தை அவங்களை கூட்டிட்டு வந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா காவேரி கர்ப்பமானா அப்படின்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் மாமா. இது அத்தை சொன்னதுனால மட்டும் நான் நம்பல. காவேரிய முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கா மாமா. என்ன சொன்னா தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும்போது நாகுன்னு ஒருத்தனை லவ் பண்ணேன்னா அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போலான்னு முடிவு பண்ணோம். நானும் வீட்டை விட்டு ஓடி போனேன். அதுக்கு முன்னாடியே அவன் ஃப்ராட், பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போய் வெளியூர்ல விற்கிறவன் தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி இல்லை. அது எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, எனக்காக அவன் ஜெயிலுக்கு போகும்போது. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க தானே எல்லாமே ஃப்ராங்கா சொல்ல சொன்னீங்க. அதான் சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். நாகு உன்னை லவ் பண்ணது, உன்னை ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தது, உனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளோதானே? இதெல்லாம் அந்த வயசில் வரக்கூடிய இன்ஃபேச்சுவேஷன். இந்த மீசையில் பூனை முடி முளைக்கும் இல்லையா, அந்த வயசில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பாருங்க மாமா, என் காவேரி எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க உட்காருங்க. சாரதா எனக்கு துரோகம் பண்ணிட்டா மாமா. அத்தை அப்படிப்பட்டவங்க இல்ல மாமா. காவேரியை பத்தின எல்லா உண்மைகளையும் மறைச்சு சாரதா எனக்கு துரோகம் பண்ணிட்டா. சும்மா துரோகம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. ஆமா, காவேரி வீட்டு விட்டு ஓடி போனா. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சாங்க. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட ஓடி வந்து ஓன அழுது, ஐயோ நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, ஊரெல்லாம் கூட்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது பாருங்க, நீங்க ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வளர்ந்துட்டீங்க. ஆனா உங்களை விட எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. என்ன நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. நான் ஒரு பொண்ணா, ஒரு தாயா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படியே செஞ்சேன். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணல. இது ஸ்ரீரங்கம் இல்லைங்க, சென்னை. பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் மாடர்னா இருப்பாங்க. ஏதோ படிக்கிற இடத்துல யாராவது ஒருத்தனை மனசார நினைக்கலாம். கல்யாணம் பண்றப்போ நான் யாருமே நினைக்கல அப்படின்னு அவங்க சொல்லி நாங்க நம்பினேன்னா நம்மள நாமே ஏமாத்திக்கிறதா. காவேரி காதலிச்சவன் மோசமானவன், அது அவளுக்கே தெரியும். போலீஸ்ல அவ தாங்க பிடிச்சு கொடுத்தா. ஆனா அவன் மட்டும் தப்பு பண்ணிருந்தா அவளை நானே கொலை பண்ணிருப்பேன்.
அப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா அம்மா யாருன்னு கேட்டா இல்ல நான் அது சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது அவமானம் வேணான்னு நம்ம பொண்ணு ஓன கதறினாங்க. அந்த பொண்ணையா நீங்க தப்பானவன் நினைக்கிறீங்க? நம்ம பொண்ணு தப்பானவ இல்லைங்க, தப்பானவ இல்ல. முதல்ல ஒரு நல்ல அப்பாவா உங்க பொண்ணு நம்புங்க. அம்மா, நீங்க அழுவுறது, உணர்ச்சி வசப்படுறது எல்லாம் நியாயமான விஷயம்தான். எந்த தாயும் தனக்கு வரப்போற மருமக ரொம்ப நல்லவளா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா காவேரி ரொம்ப நல்லவம்மா. ஏதோ சின்ன தவறு பண்ணிருக்கா, ஆனா தப்பு பண்ணல. இந்த விஷயத்த உங்ககிட்ட மூடி மறைக்கணும்னு நான் எப்போ நினைக்கல. அவ கூட வாழ்நாள் பூரா வாழ போற மாதவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன், உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு என்னை தடுத்தாரு. ஆனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு ஒரு நாளும் நினைக்கலமா. நீங்க நல்லா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நான் செஞ்சது சரியா தவறானு உங்களுக்கே தெரியும். அம்மா, உங்களுக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க படிக்கிற இடத்துல யாராவது நேசிக்கலாம். அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவீங்களா, இல்ல கெரசின் ஊத்தி கொளுத்திடுவீங்களா? ஒரு தாயா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரிதான் என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் என்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லம்மா. காவேரி உங்க வீட்டுல 1 வருஷமா இருக்கா. அவ என்னைக்காவது தப்பா நடந்திருக்காளா, இல்ல உங்க மனசு புண்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிருக்காளா? அவ நல்லவம்மா, அவ நல்லவ. இந்த வீட்டுல உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு யாருமே நினைக்கல. காவேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன நம்புங்க. காவேரி, வாமா நம்ம மாத்துக்கு போலாம். நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே காவேரி தான். நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நண்பனுடைய குடும்பம் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. உனக்கு ஒண்ணு. ஐயோ, என்னடா இப்படி அடிபட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா. என்ன ஒண்ணு இல்ல? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு உசுரை காப்பாத்த போகும்போது இதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நல்ல வேலை காலில் பட்டிருக்கு. இதுவே தலை மூடி இருந்தா? டேய், நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. அப்பா போனப்புறம் நான் ஒடிஞ்சிட்டேன்டா. நீ இல்லைன்னா எப்போ போயிருப்பேன். அவர் உனக்கு மட்டும் தோக்கணும் இல்லடா, நேக்கு அவர் தான் தோக்கணும். நான் இருக்குடா, நான் இருக்கு. இந்த வார்த்தை தான்டா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா எப்போ
நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்க நண்பனுடைய குடும்பம் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலி கட்ட நேரத்துல காவேரி கல்யாணம் நின்று போய் படாத பாடுபட்டு ஒரு மாப்பிளையை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அவ தாய்மை அடைஞ்சிருக்கிற நிலையில அபாண்டமா அவ மேல ஒரு பழியை போட்டு அவ வாழ்க்கையே நாசமாக்கிட்டாளே. இந்த பிரபாவுக்கு காவேரி என்னடா பாவம் பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராமு, நீ நல்லவன், சாரதா நல்லவங்க, உன் குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க. நம்ம நட்புக்காக உன் குடும்பம் பலியாக கூடாது. போதும்டா, போதும். இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது. இருந்தோம்னா இந்த குடும்பம் நாசமாயிடும். யாரும் கரை சேர முடியாது. பிரிஞ்சிருவோம்டா. நான் இந்த விட்டு வெளியில போயிடுறேன். கிருஷ்ணா, இந்த தடவை இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசாத. நாம எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்? நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாய மூடு. நமக்கு இந்த வீட்ல எந்த விதமான உரிமையும் கிடையாது. இந்த இடத்த சாரதா அவங்க நகையெல்லாம் வித்து வாங்கியிருக்காங்க. நீங்க பொய் சொல்லாதீங்க. எனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க ஒரு கையால் ஆகாதவரு. இந்த வீட்டுல பொம்பளைங்க மேல யாரும் கை வைக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? சொத்துல பங்கு தானே வேணும்? இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். இந்த பிசினஸ் பார்ட்னர் பத்திரம் யாருக்கு வேணும்? வீட்டு பத்திரம் எங்க? இதுல பாப்பா உரிமை இருக்கு. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? இந்த வீட்டு முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் என் பொண்ணு காவேரிக்கு. இதுல ஒரு புடி மண்ணு கூட யாரையும் எடுக்க விட மாட்டேன். இந்த வீட்டை கட்டுறதுக்காக இடத்தை பார்த்தது ஏன் புருஷன். ஏன் நகையை வச்சு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இந்த வீட்ல எனக்கும் இருக்கு. இந்த வீட்ல இருந்து பங்கு வாங்காம நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். இந்த வீட்ல உனக்கு எந்த பங்கும் இல்ல. பிரபா, இவ்வளவு நாளா உன்னை ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை பத்தி மட்டும் நீ பேசாத. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுல பங்கு கொடுங்க, நான் வெளியில போறேன். உனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீடு கட்டுறதுக்கும் இந்த தொழிலை உருவாக்குறதுக்கு யாரு கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மா பங்குன்னு பேசாத. உனக்கு இந்த வீட்ல எந்த பங்கும் இல்ல. நீங்க இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி என் புருஷனும் கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால சம உரிமை எனக்கும் இருக்கு. என் பங்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த வீட்ல யாருக்கும் பங்கு இல்ல. இதுதான் முடிவு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். எனக்கு பங்கு வேணும். நீங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த வீட்ல உனக்கு எந்த பங்கும் கிடையாது. நான் கொடுக்கவும் மாட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அதே தான் பாத்துருவோம். என்ன பண்ண போற? இது வரைக்கும் நீ செஞ்சது பத்தலையா? சும்மா எல்லாத்தையும் பிரிச்சு பேசுற. என்னால எதுவும் கொடுக்க முடியாது. கொடுக்காட்டி இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் நீ பண்ணது பத்தல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? பிரபா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீ? நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி. என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க. அது நம்பி நான் காசு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கடை வச்சு ஏமாத்துனீங்க. என் புருஷனை ஃப்ரெண்ட் பக்கத்துலயே வச்சிருந்துட்டு இப்போ வெளுக்கையோட வெளியில அனுப்புறீங்களா? நான் போக மாட்டேன். போங்க அந்த பக்கம். எந்த விதமான உரிமை கிடையாது. பணக்காரி படிச்சவன் சொல்றேன். ஆனா சாரதா ஒண்ணு விட பிடிச்சவங்க. ஒண்ணு விட பெரிய பணக்காரங்க. உனக்கு இருக்கிற ஆணவம் தும்பு அவங்களுக்கு இல்ல. நான் வண்டி எடுத்துட்டு வரேன். நாம இந்த வீட்டுக்கு புறப்படுறோம். ரெடியா? என்னால வர முடியாது. நீங்க வேணா போங்க. உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தியே வராதாடி? எனக்கு புரியாது. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நீங்க இந்த பங்கு வாங்காம நான் வெளியில வர இந்த மாட்டேன். வீட்ல நாம பங்கு கேட்கறதுக்கு எந்த உரிமை இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்காக உழைக்கல. இத பார். நான் ஒரு அண்ணன் காவலி, ஒரு வாட்ச்மேனோட பையன். மெட்ராஸ்க்கு வந்ததே நான் ராம்போட தயவுல தான் வந்தேன். தெரியுமா உனக்கு? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் பையனுக்கு இந்த வீட்ல பங்கு இருக்கு. அத வாங்காம நான் போக மாட்டேன். ராமு ஒரு பச்சை துரோகி. துரோகி இல்ல. அவர் என்ன பண்ண? என்ன தப்பு பண்ண? என்ன பண்ண? உன்னோட பெரிய தொல்லையா போயிடுச்சு. இத பார், இந்த வீட்ல இனிமே நாம இருக்க முடியாது, இருக்க கூடாது. நான் இங்க தான் இருப்பேன். என் பையனை இங்க இருந்து தான் படிப்பா.
அவன் இங்க இருந்து படிக்க மாட்டான், வெளியில எங்க படிக்க வச்சுக்கலாம். நாம வெளியில தான் தங்க போறோம். ஏண்டி நான் வர மாட்டேன். வாங்குற பணம் 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 ஏண்டி பேயா அலையற அப்படி? ஆமா, நான் பேய் மாதிரி தான் அலைவேன். சே, எல்லாரையும் சாவடிச்சிட்டு நீ மட்டும் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற பணத்தை வச்சுக்கிட்டு? ஏன் என் கையில பணம் இல்லையா? நான் என்ன பிச்சை அதான், ஹரின்னு பணம் நினைச்சீங்களா? இருக்கு, பணம் இருக்கு. உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு? சாரதா கிட்ட என்ன பணம் இருக்கு? ஆனா உன்ன மாதிரி திமிரா பேசுற குணம் இல்ல சாரதாவுக்கு. ஏன் இல்ல? திமிர் இருக்கிறனால தான் வீட்ல பங்கு தர மாட்டேன், போ வெளியில இருந்து தொடுறாங்க. கடைசியா உனக்கு நான் சொல்றேன், மறுபடியும் பங்கு பங்குன்னு பேசுன உன்னை அடிச்சு நான் கொன்னுடுவேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் ராமு தான் முக்கியம். அவனை எந்த காரணத்துக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு பங்கு தான் முக்கியம். இல்ல பங்கு இல்ல, மறுபடியும் சொல்றேன், மரியாதை வெளியே வா, இல்ல அடிச்சு சாவடிச்சிருவாங்க உன்னை நான். நீங்க என்ன சாவடிச்சாலும் பரவாயில்ல, நான் சாரதாவை பழி வாங்குவேன், ராமுவை பழி வாங்குவேன். என்னடி பழி வாங்க? என்னடி பழி வாங்க? என்னடி பங்கு வாங்க? நான் தைரியா? பாப்பா தைரியா? புரியா? பாப்பா அழகா கண்ணு. ராஜா அழாதமா, நான் இருக்கட்டா. இந்த வீட்டை விட்டு வெளியே போனா கூட சரி, இந்த வீட்டுல பங்கு வாங்கி தருவேன்டா. என்ன நம்பு, இந்த வேல்மணி நம்புன கண்ணு. உனக்கு என்னையா வேணும்? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், அவ்வளவுதானையா? நாங்க போயிட்டு போறையா? ஆனா போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க பாப்பா ஒரு வார்த்தை பேசுறியோ இல்ல கைய நீட்டி வச்சியோ ஒண்ணு தொலைச்சிருவியா? பாப்பா போடா, வெளியே பிரசாத் பிரசாத் பாத்தியாடா கண்ணு, எல்லா சொத்தி விட்டு அனாதியா போறா. ஆனா கண்ணு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்டா. பிரசாத், என் குழந்தை உங்ககிட்ட இருக்கு, உன் குழந்தை என் கையில் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே வளரட்டும். வளர்ந்தா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இவங்க மூலமா நட்பு தொடரட்டும். பாப்பா நம்மள அனாதை அனுப்புறாங்களே பாப்பா. பிரசாத், நீ தானே வீட்டுக்கு அதிபதி, ஒண்ணு கவலைப்படாதா, நாசமான போவாங்க. நீ வாடா. கேட்டா கேட்டு பிரசாத், நீ பெரியவடா, இந்த வீட நீ வாங்கணும்டா, பழிக்கு பழி வாங்கணும்டா. பிரசாத், அந்த சாரதா இல்லன்னு இருக்க போர்டுல உங்க அம்மா பேர் வரும்டா. இதான வாழ்க்கை லட்சியமா இருக்கணும். பிரசாத், இதை நீ செய்வியடா கண்ணு. இதுல இருந்து ஒரு பிடி மண்ணு கூட யாரையும் எடுக்க விட மாட்டேன். மண்ணு கூட யாரையும் எடுக்க விட மாட்டேன். வரேன்டா. சாவு கூட நம்ம பிரிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன பண்ண போறேன்? நான் குழந்தை இல்லடா, எப்படியும் பொழைச்சுக்குவேன்.
ஆனா எனக்கு உன்னை பத்தி தாண்டா பயம். அம்மா சாரதா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி. பிரபா தப்பா பேசிருப்பா, மன்னிச்சிருங்க. அன்னைக்கு ராமு நல்லவன் உத்தமன்னு சொல்றதுக்காகத்தான் வாய் தவறி வந்த வார்த்தைகள்லாம் உங்க மனசை வேதனைப்படுத்திருச்சு. அதனாலதான் நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்க. ஆனா உங்களை பத்தி என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எப்போதுமே இருந்தது இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வரேன்டா. வைத்தியாகி இருந்த வீடும் நம்ம வீடு தான். அதோட சாவி அங்க போய் தங்கிக்குங்க. வரேன். என் பையன் பிரசாத் பார்த்துக்கடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. ஏன் பாப்பா, நான் என்ன மாநகராட்சி குப்பை தொட்டியா? என் தள்ள கொண்டு குப்பையா போடுறேன். அந்த ஆள் தலையில போட்டுக்கணும், அந்த ஆள் தான் இல்ல. அவனை பத்தி பேசாத, உதவாக்கற. எடுப்பு சாப்பாடு எடுக்க போயிருக்கான். அவன் செய்யற வேலை நான் செய்ய வேண்டியதா இருக்குது வீட்டுல. இந்த வீட்டுக்கு வந்ததுல வருத்தமா இருக்கு பாப்பா. உனக்கு வருத்தமா இல்ல? நான் வருத்தப்பட்டிருந்தேனா எங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன், இங்க வந்திருக்க மாட்டேன். அந்த சாரதா என்னென்னமோ பிளான் பண்ணி நம்மள அந்த வீட்டை விட்டு விரட்டி அமிச்சிட்டா. அது நினைச்சாதான் கோவமா வருது வேலு. இதான் பாப்பா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. தோத்தாலும் தடால்னு ஏஞ்சி நிக்கிற பாரு, அந்த ஃபயர் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. பாப்பா, அந்த வீட்டுல இருந்து நேரடி எவ்வளோ மோதி பார்த்தோம், எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இனிமே நம்ம கழகம் தான் பாப்பா பண்ணணும். நல்லதோர் கழகம் பல வரலாற்றையே மாத்திருக்கு. இப்ப நம்ம செய்ய போற கழகம் இருக்கு, சித்தியோட கதையே மாத்தணும். எப்படி அவ எக்ஸ் கலெக்டரா இருந்தாலோ அதே மாதிரி எக்ஸ் சித்தியா மாத்திரணும். எப்படிடா சுமாரி அடிச்சிருவேன். வேணாம் அடிச்சிருவேன்டி. சுமாரு சுமாரி அடிச்சிருவேன். பிரசாத் சாதே பிரசாத் சாதே ராஜா சுமாரு சொல்றல. விட அவள. ஏன் அவளை அடிக்கிற? பாப்பா, இந்த காட்சிய பாத்தியா? ஏசுநாதர சிறுவையில அரைஞ்ச மாதிரி ராமுவையும் சாரதாவையும் காம்பஸ் சாலையை அரைஞ்சிருக்கான். என் வளர்ப்பு வீண் போகல பாப்பா. உன் லட்சியத்துக்கு தோல் கொடுக்க ஒரு இளைய தளபதி உருவாயிட்டான் பாப்பா. இவன் கண்டிப்பா உன் பிள்ளைதான். பிரசாத், ஏன் இப்படி செஞ்ச? நம்மள அந்த வீட்டை விட்டு துரத்துறாங்கல்ல, அதுக்காகத்தான். அங்கிள், அந்த வீடு நம்மளது இல்லையா?
இல்லடா பிரசாத், அது உன் வீடு. அந்த வீட்டுல உங்க அம்மா மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உக்காரணும். பாவம், தாய்நாட்டை விட்டு ஓடி வந்த அகதி மாதிரி வந்து இங்க இருக்கு. பிரசாத், நீ பெரியவனானா அதே வீட்டுல இருந்து சித்தியை வெளியே வரட்டிட்டு உங்க அம்மாவை பட்டத்து ராணி மாதிரி உட்கார வைக்கணும். தினம் நீ ஸ்கூலுக்கு போகும்போது உங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போற அதே மாதிரி தினம் தினம் உன் சித்தியோட படத்தை பார்த்து உன்னை நான் பழி வாங்குவேன், உன்னை நான் பழி வாங்குவேன்னு உன் மனசுக்குள்ள ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ அப்படி பண்ணுவியா? நிச்சயமா செய்றேன் அங்கிள். அம்மா, நான் நல்லா படிச்சு பெரியவனாயி அந்த வீட்டை நானே வாங்குறேம்மா. உங்களை அந்த வீட்டுல நான் ராணி மாதிரி வாழ வைக்கிறேம்மா. இன்னைக்கு உங்களை அவங்க அந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி அந்த சித்தி அந்த வீட்டை விட்டு துரத்துறமா. அவங்க நான் பிச்சை எடுக்க வைக்கிறேம்மா. யார் இப்படி பண்ணது? அண்ணா, வேணாண்டா பிரசாத், வேணாண்டா. இவங்க 2 பேரும் உனக்கு அம்மா அப்பா மாதிரிடா. இல்ல, அவங்க என்னோட விரோதி. இல்லடா, அம்மா அப்பா தான். போங்கப்பா. நீங்க 2 பேரும் கெட்டு போனது போதாதா? தனியா வந்தா நீங்க 2 பேரும் உருப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ச்சே. ஏன் இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலக்குறீங்க? பிரசாத் என் புள்ள, அவனை பத்தி நீங்க ஒண்ணும் பேச தேவையில்லை. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவளை விடுங்க. எடுப்பு சாப்பாடு பருமாட்டு போங்க மாப்பிள. பசிக்குதா? நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து செம்மையுறும் நினைவுகளில் சிறகடிக்க பார்க்கின்றேன். முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே, இந்நாள் துயரமெல்லாம் இணைந்து வருகின்றனவே. சொல்லி அழுது விட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும். சொல்ல ஒரு நண்பர் இல்லை, சொல்வதற்கும் வார்த்தை இல்லை. தனியே படுத்தெழுது தலையணையை நனைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை. மாற்றம் ஒன்று தேடுகின்றேன், வழியொன்றும் காணவில்லை. ஆற்றும் வழி தேடுகின்றேன், ஆறவில்லை, தேரவில்லை. காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகல்வதில்லை. அப்பா ஏன்பா அழுவுறீங்க? நம்ம கிருஷ்ணா நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பா ஏன்பா கிருஷ்ணா கஷ்டப்படுறாரு? அவர் கெட்டவரா? அவன் ரொம்ப நல்லவன்பா. அதனாலதான் பகவான் அவனை ரொம்ப சோதிக்கிறார்.
ஏங்க இன்னும் ரெடி ஆகல, ஆபீஸ் கிளம்பணும். இல்ல கிருஷ்ணா அங்க எப்படி இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ? என்னங்க அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி நினைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவருக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? முதல்ல அதை யோசனை பண்ணுங்க. ஆபீஸ்க்கு நேரமாவது வாங்க. அப்போ ஆபீஸ் போற வழியில கிருஷ்ணா வீட்டுக்கு போய் அவனே கூட்டிட்டு போயிடலாமே. இதுதானே வேண்டாங்கிறது. அவரை தனியா ஏங்க விடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க போறீங்க? வாங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். ஏன்னா டிஃபன் சாப்பிட வாங்க. நம்ம கிருஷ்ணா நாம அதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அதுக்காக நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆறுது? ராத்திரியும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. ராத்திரி பூரா கண் முழிச்சு கண்ணு செவந்து போயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னா நாங்க எல்லாருமே உங்களை தான் நம்பி இருக்கோம். சுவர் இருந்ததுன்னு சித்திரம் எழுத முடியும். தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னா வாங்க. சீனு வா. ரோஜா வா. நான் எதுக்குங்க இங்க? அட இதுவும் முதலாளி வீடு மாதிரி தான். தைரியமா வா. ரோஜா இங்கே வந்துடுறேன். பாப்பா பாப்பா. பாப்பா ரோஜா வந்திருக்கு புதுசா மேரல். இது இந்தா உன் கையால கொடு கொடு. இதுல வேண்டாமா? ஏமா உங்க முதலாளியும் ஆசையா கொடுக்குது வேணான்னு சொல்ற? இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் தான் வருது, சந்தோஷமா கலர் கலர் புடவையா கட்டிக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுற? உனக்கு ஒண்ணு இது சும்மா தரல. சாரதா வீட்டுல என்னென்ன நடக்குதோ அது அப்படியே இங்க வந்து சொல்லணும், அவ்வளவுதான். ஐயோ அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? எது தப்பு? எவன் சொன்னான் தப்புன்னு? நடக்காத விஷயத்தை நீ கற்பனை பண்ணிக்கிட்டு சொன்னா அது தப்பு. அங்க நடக்கிறது அப்படியே வந்து சொல்ல போற அதுலடா கண்ணு இருக்கு. இது தப்புனா இந்த நாட்டுல டெலிவிஷன் தப்பு, ரேடியோ தப்பு. டெலிவிஷன்கார என்ன பண்றான்? உலகத்துல எந்தெந்த மூலையில என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே கேமரால புடிச்சு நமக்கு போட்டு காட்டுறான். ரேடியோக்கார என்ன பண்றான்? உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி செய்தி நமக்கு சொல்றான், நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு பயலாவது ஓசியில ஒளிபரப்பு பண்றானா? அதே மாதிரிதான் சாரதா வீட்டில் நடக்கிறத இங்க ஒளிபரப்புறதுக்கு நாங்க தர உனக்கு பேமெண்ட், தைரியமா வாங்கிக்கோ. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சின்ன லெவல்ல குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, முதலாளி மாத்தறாங்க, ஆசையா வாங்கிக்க. கொடு பாப்பா, வாங்கிக்கமா. ஆனா ஒண்ணு, நன்றி, விசுவாசம், கமிட்மெண்ட், இது மூணையும் மனசுல வச்சு கடைசி வரைக்கும் வேலை செய். மத்தவங்கள மாதிரி புகழ் வந்தோன்னு பாதியிலே சவாரி விட்டுறாத. அவன் நல்ல பொண்ணு பாப்பா. ரோஜா வணக்கம்யா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா தான் இங்க கூட்டிடுறோம். இனிமே ராமு வீட்ல இருந்து இங்க யாரும் வரக்கூடாது. போ. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏய், என்னடா சைகை காட்டுற? ஒண்ணுல மாப்பிள்ள போ. வரேன் ஐயா. தனியா இருக்கீங்க, மனசுல வச்சுக்கோங்க. நீங்களும் தனியா தான் இருக்கீங்க, மனசுல வச்சுக்கோங்க. பாப்பா உன் புருஷன்ல எப்பயும் நமக்கு பிரச்சனை தான். நம்ம லட்சியத்தை ஜெயிக்கவே முடியாது. இப்ப நேரம் ஆபீஸ் போறோம், அங்க போய் இதை சொன்னா நம்ம மாட்டிப்போம். அவன் ஆபீஸ்க்கு அனுப்பாத, தடை பண்ணு, ஆனா போடு. சரி, ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏமா கிருஷ்ணா வந்துட்டாரா? தெரியல சார். ஓ குட் மார்னிங் மேடம். சாருங்க, கிருஷ்ணா வந்துட்டானா? வரல சார். ஒருவேளை ஃபேக்டரிக்கு போயிருப்பானோ? தெரியல சார். என்னைய வேலை பார்க்குற அது கூட தெரியாம போய் பாரியா? சரி சார். ஒரு நிமிஷம் சாரதா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
நம்ம மாப்பிள்ளை பில் கேட்ஸை விட பிஸியா இருக்காரு. ஓகேடா, பாய் டாடா. எங்க போறீங்க? எங்க போவேன், ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க, போன வரைக்கும் போதும். என்ன பிரபா இது? இங்க பாரு, ஸ்டோர் ரூம் கீ, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் நின்னுடும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாது. என்னடா ஆச்சு அம்மாவுக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஒன்னும் அவள இல்ல, அப்புறம் ஏன் அனாவசியமா என்கிட்ட பேசுற? நான் வரேன். என்ன இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத எப்போது கேட்டிருக்கியா? என்ன ஆபீஸ் போக விடாம யார் ஸ்டாப் பண்றாங்க நானும் பாக்குறேன். சரி, நீங்க ஆபீஸ் போங்க. ஆனா அந்த சொத்துல இருந்து பங்கு வாங்கிட்டு வரதாருன்னா நீங்க போங்க, இல்லனா ஆபீஸ்க்கு போக கூடாது. நான் பங்கு கேட்கறதுக்காக ஒன்னும் ஆபீஸ்க்கு போலடி, வேலை செய்யறதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க வேலை செய்யறதுக்காக ஆபீஸ்க்கு போக கூடாது. அதிகமா பேசுற பிரபா நீ. மாப்பிள்ளை நீங்க ஓவரா பேசுறீங்க. வாய் மூடுடா. எதுக்கு அவர் மிரட்டுறீங்க? என்னடி பேசுற? அம்மா விடுங்க. என்ன ஓவரா கத்திட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? என்ன பேசுற? ஸ்கூலுக்கு போல? என்னால ஸ்கூலுக்குலாம் போக முடியாது. ஏன்? அந்த சாரதா பசங்க மட்டும் ஸ்கூலுக்கு கார்ல வருவாங்க, நான் மட்டும் நடந்து போகணுமா? எனக்கு அந்த சாரதா மேல கோவமா வருது. அந்த சாரதாவை அழிக்கணும்னு எனக்கு வெறியா இருக்கு. பிரசாத், நீ படிச்சாதான் சாரதாவை பழி வாங்க முடியும். இல்லம்மா, நான் படிக்காமலே அந்த சாரதாவை பழி வாங்குவேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. பிரசாத், சொன்னா கேளுடா. பாப்பா நீ சும்மா இரு. குழந்தைக்கு ஏதோ மனசு சரியில்லை போட்டுருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவானா, பாலரை கூட்டு போலாம். நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் கண்ணே, நீ அவனை கூட்டு போ. மாப்பிள்ள அதான் வேலைக்கு போக கூடாது முடிவு ஆயிடுச்சு. இந்த குழந்தையாவது ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டுட்டு வாங்க. இது இருந்தா வேலைக்கு போன போயிடுவாரு. ஃபேக்டரி பூரா தேடி பார்த்துட்டேன், கிருஷ்ணாவை காணோம். அவனுக்கு நம்ம மேல கோபம். பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டை விட்டு போனான்ல, அன்னிலிருந்து கோபம். அட வீட்டை விட்டு போனா பரவாயில்ல, ஒழுங்கா வேலைக்காவது வரலாம்ல. மடைய இரு, நான் போய் என்ன எதுன்னு கேட்டு. என்னங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவர் தான் வீட்டை விட்டு தனியா போயிட்டார்ல. இத்தனை நாள் கூடயே வச்சுக்கிட்டு அவர் ஒரு வழி ஆக்கிட்டீங்க. இப்ப வாழ்க்கை என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் சரிதான். நீங்க எங்கேயும் போகாம இங்கே இருங்க. மார்னிங் சார். மார்னிங் மேடம். மார்னிங் யோகி. என்ன? ஸ்டோர் சாவி கிருஷ்ணா சார் கிட்ட இருக்கு, அவர் இன்னும் வரல, அதனால ப்ரொடக்ஷன் நிக்குது. பாத்தியா, நான் சொன்னேன்ல அவனுக்கு நம்ம மேல கோபம். நான் போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க யோகி. சாவி இல்லைன்னா பூட்டை உடைச்சு ஸ்டாக் எடுத்து உடனே வேலை ஆரம்பிங்க. இந்த ஃபேக்டரி கிருஷ்ணா இல்லைனாலும் நடக்கும், நான் இல்லைனாலும் நடக்கும். போங்க. அது சரி, யார் இல்லாட்டி ஃபேக்டரி நடக்கும். நீ இல்லாட்டி சரி, நான் இல்லாட்டி சரி. வாழ்க்கைங்கிறதே அப்படித்தானே. சரி, இந்த செகண்ட் யூனிட் போய் என்ன நடக்குன்னு பார்த்து வந்துட்டுமா? ஏதோ மூட் அவுட்னு சொன்னீங்களே, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. ஓ அப்படிங்கிற, அதுவும் சரிதான். என்னடி யாரையும் காணோம்? எக்ஸ்கியூஸ் மீ, யாரும் இல்லையா? அம்மா வெளியில் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. உட்காருங்க. அம்மா, கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. சரி, நான் பாக்குறேன்.
ஹலோ, என்ன பண்ணணும்? ப்ளீச்சிங் ஃபேஷியல். அப்படியா? ஒர்க்கர்ஸ் வர டைம் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இந்தாங்க புக் படிச்சிட்டுருங்க ப்ளீஸ். ஏய் இது பாருடி. என்ன ஏன் பாப்பா எனக்கு தெரியாம தனியா இயங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்ற? காவேரியோட குடும்பத்தை எனக்கு தெரியாம கலகம் பண்ண பாக்குறியா? லூஸ் மாதிரி பேசாத. பாப்பா இங்க வந்திருக்கிறது கஸ்டமர்ஸ் இல்ல, காவேரியோட நாத்தனாருங்க. காவேரியோட நாத்தனார்களா? ஆமா, காவேரி புருஷ மாதம் இல்ல, அவனுடைய தங்கச்சிங்க. நான் ஞாபக சக்தியில யானை மாதிரி ஒரு தடவை ஆளை பார்த்தேன், சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அதுங்களே நம்ம கொகையில வந்து மாட்டிருக்கு. என்னால முடிஞ்சது சின்னதா ஒரு கலகம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ஓரமா நின்று வேடிக்கை பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.